confidential or email required confidential IDs like user name and password only once. So இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து email record confidential IDs like username and password only once when we are entering into email site குள்ளார போகும்போது so constructor process this kind of confidential this kind of confidential data, all confidential one sec confidential constructor process this kind of confidential data constructor process this kind of confidential data only once okay. Next time onwards next time onwards for example compose compose okay. Next time onwards for example compose or inbox and then for a spam and bin these kind of process not required confidential ID confidential okay confidential data again and again வராது நம்மளுக்கு again and again are you clear? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து ஹெவி வெயிட் டேட்டாவையோ இல்லை கான்ஃபிடென்ஷியல் டேட்டாவையோ மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் லைஃப் டைம் இஸ் கன்ஸ்ட்ரக்டர் ப்ராசஸ் ஒன்லி ஒன்ஸ். இது ஒரு தடவை தான் ப்ராசஸ் ஆகும். கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கிடையாது, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் both are process only once. Constructor process beginning of class beginning of class process. இப்போ வந்து distractor process end of class process. ஸோ வந்துட்டு இந்த இது வந்துட்டு இப்போ இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் கேன் ஓவர்லோட் பண்ண முடியும். நான் ஏன்னா அதில் தான் 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஓவர்லோட் கன்ஸ்ட்ரக்டர், காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு இருக்கு இல்லையா. ஆனால் டிஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ண முடியாது. டிஸ்ட்ரக்டர் cannot be overload. நான் சொல்கிறேன் அதுவும் வந்து ஒரு கான்செப்ட். C++ல் அது ஒரு கான்செப்ட், அதெல்லாம் நம்ம வரல. நம்ம வந்து சேம் நேம் வித் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் இப்போ சொல்லி தருவேன் உனக்கு வந்து இந்த C++ல் வரும். ஸோ வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கேன் பி ஓவர்லோடு, டிஸ்ட்ரக்டர் கேனாட் பி ஓவர்லோடு. ஸோ இதில் வந்துட்டு கேட்டகரிஸ் இருக்கிறதுனால சின்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் has different categories. Distractor since
destructor has no category. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. constructor name, sorry, member function name, member subprogram name, member subprogram. ஓகே, இன்னும் ஒன்று சொல்லிடலாம். constructor and destructor both are not return a value, sorry, not return a value return பண்ணாது. constructor and destructor both are not return a value return பண்ணாது. member subprogram name and constructor feature enable when member subprogram and class names are equal. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டருங்கிற ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். இது வரைக்கும் புரியுதா? ஆமாம், டிஸ்ட்ரக்டர் டெஸ்ட்ராய் ஹெவி வெயிட் டேட்டாஸ். டிஸ்ட்ரக்டர், ஆமாம், இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கணும் இல்லையா, டிஸ்ட்ரக்டரை destroy, confidential destroy, okay, destructor destroy heavy weight and or okay, or confidential data. அவ்வளோதான், confidential data. not only that destructor destructor is also destroy object from memory, அதாவது buffer like memory. ஸோ நம்மளுக்கு இப்போ கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருந்ததே நம்மளுக்கு இருக்காது. இப்போ வந்து அப்படி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்ட் இட் மீன் டிஸ்ட்ரக்டர் is also delete destroy class properties. கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு இன்றைக்கி காலையில் தான் சொல்லியிருக்கோம். அதில் வந்து மெம்பர் வேரியபிள்ஸ் அண்ட் மெம்பர் சப் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே அந்த டிஸ்ட்ரக்டர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரக்டரோட ஐடென்டிஃபையர் என்ன, டிஸ்ட்ரக்டர் identifier, destructor name is also destructor feature நம்ம destructor feature enable when member subprogram name and class names are